நாவல் மரத்தடியில் நள்ளிரவு தரிசனம். நீர் சுமந்த லிங்கத்தின் நிழல் படிந்த நள்ளிரவு. திருவானைக்கோவில் வீதிகளில் விபூதி மனம் வீசும் காற்றோடு 30 தேவர்களும் அடியார் உருவில் வந்து அமர்ந்த உன்னத தருணம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவராத்திரி அப்பதான் அடியார் கூட்டம்லாம் வந்து சிவனை வழிபடுறாங்க. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தது அடியார் கூட்டம். அடியார்கள் நடுவில் இருக்கும் பேரு எனக்கு அருள்வாய் என்று மாணிக்க வாசகர் பாடியுள்ளார். சிவராத்திரி போன்ற மகா புண்ணிய காலத்தில் தனிப்பட்ட முறையில் வழிபடுறதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து அடியார் கூட்டமாக வழிபடுறப்ப ஆன்மீக ஆற்றல் பல மடங்கு அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. இப்ப அதனால தான் நம்ம திருவானைக்கோயில் போன்ற தலங்களுக்கு போனால் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே போகிறது சிறப்பு. திருவானைக்காவல் பஞ்சபூத தலத்தில் நீர்த்தலம். இங்கே லிங்கம் எப்போதும் நீர்லேயே இருக்கும். அப்பு லிங்கம்னு சிவபெருமான் குளிர்ச்சியாக இங்கே காட்சி அளிக்கிறார். சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் அப்புறம் திருமுறை பாராயணங்கள் இதெல்லாம் பாடி ஈசனை குளிர்வித்து வணங்குறது இந்த தலத்தோட மரபு. சிவராத்திரியோட 4 காலத்துலேயும் சிவனடியார்கள்லாம் ஒன்று சேர்ந்து தேவாரம், திருவாசகம் அப்புறம் 12 திருமுறைகளையும் முறைப்படி பாடுவாங்க. பண்ணின் இசை பாடி ஆடும் ஈசனுக்கு வெறும் சடங்குகளை விட அன்பினால் பாடும் திருமுறை பாடல்களே சிறந்த பூஜை அப்படிங்கிறது தான் அடியார்களோட நம்பிக்கை. இங்கே இந்த ஸ்தலத்தில் யானைக்கும் சிலந்திக்கும் அவங்களோட பக்தியை மெச்சி சிவபெருமான் முக்தி தராரு. அந்த உயிரினங்களுக்கே முக்தி தந்த ஈசன் தன்னை உணர்ந்து வரும் அடியார்களுக்கு நிச்சயம் அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடியார்கள்லாம் இங்கே கூடுறாங்க. நமசிவாய எனும் 5 எழுத்து மந்திரம் ஜம்புகேஸ்வரரின் ஜடாமுடியில் மோதுகிறது. யானை வணங்கிய ஈசனை இன்று அடியார் கூட்டம் அரவணைத்து பாடுகிறது. நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் ஜம்புகேஸ்வரரின் ஜடாமுடியில் மோதுகிறது. அகிலாண்டேஸ்வரி அன்னை தொழுது அந்த பாதம் அடியார்களின் காலடியில் கிடப்பதே முக்திக்கான முதல் படி என்று அந்த ஆணைக்க அண்ணல் மௌனமாய் சொல்கிறான். சிவராத்திரிக்கு போனீங்கன்னா அங்க நடக்கிற பூஜையெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்துது. ஒரு கைலாயத்திலேயே இருக்கிற உணர்வு தான் ஏற்படுதுங்க. இது பார்த்தீங்கன்னா அங்க சிதம்பரத்துலேயும் இப்படிதான். அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒரு உற்சவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சைடு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி அடுத்தடுத்து சிவனுக்கு ஏதாவது சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போலயே இங்கேயும் திருவானைக்கோவில் ஸ்தலத்துலையும் மகா சிவராத்திரியின் பொழுது இது மாதிரி இந்த சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுறாங்க. அப்புறம் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி இது சிவனை அவ்வளோ மகிழ்ச்சியான சூழல்ல அடியார்கள் கூட்டம் எல்லாம் பக்தர்களும் எல்லாரும் வச்சிருக்காங்க. அவருக்கு இந்த சிவன் அபிஷேக பிரியர். அவருக்கு பலவிதமான திரவியங்களும் பலரசங்களும் போட்டு அபிஷேகம்லாம் பண்றாங்க. அதனால அவர் மனம் குளிர்ந்து இந்த நாள்ல பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்குறாரு. நாங்க இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் திருவானைக்கோயில் ஸ்தலத்துக்கு சிவராத்திரிக்கு போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகளாகவும் இருந்துச்சு. சிதம்பரத்தை எங்கள் கண்ணில் கண்டோம். அங்கே நடக்கிற மாதிரி எல்லாமே நிகழ்வுகள்
அபிஷேகம் முடிஞ்சோடனே போகலாம். அப்படியே அம்மனையும் பார்த்துட்டு நான் வரல. நான் அப்புறம் எல்லாம் பார்த்து அது என்ன நீங்கள் வச்சுக்காரு ஒயிட்டாக இருக்குது. படிகலிங்கம் இவங்க வந்து நாலாங்கால பூஜையா இன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. பக்தர்களின் கவனத்திற்கு தரிசிக்க வரும் பக்தர்களின் கவனத்திற்கு பக்தர்கள்